வணக்கம் நட்புகளே. ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். எழுத்தாளர் ரித்தியின் நான் வாழும் நாள் மட்டும் அட்டகாசமான காதல் கதை. கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ. கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 21. அன்று இரவு முழுதும் மருத்துவமனையில்தான் இருந்தார் புஷ்பம். வெற்றி, சித்தி கூட தேனையும் கூட்டிட்டு கிளம்ப என்ன சக்திவேல் இரவு சொல்ல, நான் இங்கதான் இருப்பேன் என்றனர் வெற்றி, தேன்மலர் இருவருமே. சக்திவேலிற்கு தெரிந்த மருத்துவமனைதான் அது. எதுவும் சொல்ல போவதில்லைதான். ஆனாலும் சக்திவேல் மறுக்க, இப்ப என்ன, நான் அத்தைய பாத்துக்கிடுத. சக்தி, நீ 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்பு. மலரு, நீ போய் ராதிகாவை பாத்துக்க என கோமலம் ஒரு பொறுப்பை கொடுக்க மறுக்க முடியவில்லை அவளுக்கு. சக்திவேல் மலரை அழைத்து வந்து ராதிகாவுடன் தங்கிக் கொள்ள சொல்லிவிட்டு வெற்றியையும் காலையில் வரும்படி தூங்க சொல்லிவிட்டு மீண்டும் மருத்துவமனை வந்துவிட்டான். ஏண்டா என கோமலமும் புஷ்பமும் கேட்க, இருக்கட்டும் சித்தி, நைட்டு எதுவும் வேணும்னா என்றவன் புஷ்பம் அருகிலேயே அமர்ந்த வாக்கில் அவன் உறங்க, கோமலம் இன்னொரு அறையை எடுத்துக்க கூறிய போதிலும் அங்கேயே தரையில் ஒன்றை விரித்து படுத்து விட்டார். காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து விட்டான் வெற்றி. நீ வேலைக்கு போவலையா அப்பு? புஷ்பம் கேட்க, வாயை திறக்காத அப்பத்தா, ஓ மேல அவ்வளோ கோவத்துல இருக்க என்றவனை பார்த்து சிரிப்புதான் வந்தது புஷ்பத்தோடு சக்திவேலுவிற்கும். இருந்தாலும் அவன் மனம் படும் பாடு அறியாதவர்கள் இல்லையே. வீட்டிற்கு வந்த புஷ்பத்திற்கு அத்தனைக்கு அசதி. அன்று முழுதுமே ஓய்வில்தான் இருந்தார். வெற்றி வீட்டை விட்டு எங்கும் செல்லவில்லை. குட்டி போட்ட பூனையாய் அப்பத்தாவின் அறையை அத்தனை முறை எட்டி பார்த்து கொண்டிருந்தான். மதிய வேலையை நெருங்கும் வரையுமே சக்திவேல் மனைவியை கண்டு கொண்டுதான் இருந்தான் என்றாலும் எதுவும் கேட்காமல் இருந்தவன் மதியம் மேலிருந்து தேன்மலரை சக்திவேல் அழைக்க, சொல்லுங்க என அவன் முன் வந்து நின்றவள் முகமே சரியில்லை என காலையிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான். என்னாச்சு, முகத்துல என்னவோ குறையுது என தோள்களில் கையிட்டு கொண்டு அவள் முகம் பார்த்து அவன் கேட்க உடனே சொல்லிட முடியவில்லை அவளுக்கு. சொல்லுதேன்னு, அப்பதான் இப்ப நல்லாதான் இருக்கு, இன்னும் ரொம்ப வருஷம் நல்லாதான் இருக்கும் என அவன் சொல்ல மலுக்கென கண்ணீர் வந்து விட்டது அவளிடம். என்ன தேனு என்றவன் தோளில் அவள் வாகாய் சாய்ந்து கொள்ள அவனும் அவளுக்கு இதமாய் அணைத்து கொண்டான். மாமா, அவன் அணைப்பிலிருந்து அழைத்தவள் கண்கள் இன்னும் கலங்கியே இருக்க குரலில் கூட பிசுபிசுப்பு. கொஞ்ச நேரம் அழாம அப்படியே இரு, எனக்கும் தேவையா இருக்கு என்றவன் சொல்லுக்கு இணங்கி அவள் நிற்க கீழே கோமலத்தின் பேச்சு குரல் கேட்கவும் அவள் நாடி பிடித்து நிமிர்த்தியவன், சித்தி சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க போல, சொல்லு, என்ன சொல்லணும் என்றான். எனக்கு கஷ்டமா இருக்கு என்றாள். அப்பத்தாக்கு சரியாகிடுச்சுடா சக்திவேல் சொல்ல, ஆனா அப்பத்தா எந்த வேலையும் பார்க்க கூடாது தானே என்றதும் அவன் தலையசைக்க, இவ்வளோ நாள் நான் ரொம்ப பெருசா எல்லாம் எதுக்கும் கவலைப்பட்டதில்ல மாமா. ஆனா சமைக்க தெரியாதது நினைச்சா இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பத்தாவும் அத்தையும் எதுவும் நினைச்சிக்க மாட்டாங்க தான். ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு. கோமலம் அத்தை எத்தனை பேருக்கு தான் சமைப்பாங்க, அவங்களும் பாவமல்ல என்று சொல்ல, இப்ப என்ன பண்ணலாங்கிற என்றான் அவள் நெற்றி முட்டி. நான் கத்துக்கிற வரைக்கும் அத்தை சாப்பாடு செய்யட்டும், அப்புறம் நான் உங்க எல்லாருக்கும் செஞ்சு தரேன், சரியா? நான் சீக்கிரமே அம்மா கிட்ட கத்துக்கிறேன் என்று அவள் அத்தனை வருத்தமாய் உண்மையாய் கவலையில் பேசவும் சிறிதாய் சிரித்தவன், சரி, டீல், இதுக்கா இவ்வளோ நேரமும் முகம் அப்படி இருந்தது என சிறு பிள்ளை அழுவதாய் ஆறுதல் படுத்தி அவள் கண்களை துடைத்து விட்டு கேட்க, வெளியில எல்லாரும் பேசுவாங்கல்ல நான் இருக்கிறது வேஸ்ட்ன்னு எனக்கு என்றவள் தலையில் ஒரு ஓரமாய் கொஞ்சம் வலிக்கும் அளவுக்கே தட்டி இருந்தான் சக்திவேல். அதில் அவள் முகம் சினுங்கி அவனை காண, இவ்ளோ எல்லாம் தேனு யோசிக்க கூடாது, அத்தைக்கு வேலை அதிகமா கொடுக்க கூடாது, அவ்வளோதானே, பாத்துக்கலாம், நீ இதே மாதிரி யாரோடவும் பேசி வைக்காத என்றவன் அவள் முகத்தை கைகளில் தாங்கிக் கொண்டு, நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ, உன்னை யாரும் எதுவும் சொல்லிட முடியாது, அப்பத்தாவ மீறி. அப்பத்தாதான் எனக்கு கொலசாமியே. நாளைக்கே நீங்க கொல்லுப்பாட்டி ஆக போறீங்கன்னு ஒரு நல்ல விஷயத்த அவங்க கிட்ட சொல்லு, அப்பத்தாக்கு 10 வயசு குறைஞ்சிடும் என்று சொல்லவும் அவள் குனிந்து கொள்ள அந்த வெட்கத்தை ரசித்தவன் இதழ்களால் அவள் நெற்றியில்
அத்தனை மென்மையாய் ஒற்றி எடுத்தான். நான் கீழே போறேன் மாமா என்றதும் அவன் தலையசைக்க கீழே அத்தனை வகை சாப்பாட்டை செய்து கொண்டு வந்திருந்தார் கோமலம். பார்த்ததும் மலைத்து நின்று விட்டாள் தேன்மலர். இத்தனை வகையா? இதெல்லாம் நான் என்னன்னு எத்தனை ஜென்மத்துல செஞ்சு படிக்க என நினைத்து அவள் பார்க்க அதை புரிந்தது போல ஒரு புன்னகை சக்திவேலிடம். நேத்து முழுக்க அம்புட்டு பேரும் பட்னியாதானே கிடந்தீங்க, யாருக்குமே சோறு இறங்கலல்ல, அதான் இன்னைக்கு அப்பத்தான் நீங்க சாப்பிட்றத பார்த்து நாக்கு ஊறி எந்திரிக்கணும், சாப்பிடுங்க என்ன சொல்லி பரிமாறினார் கோமலம். இந்த சுவரொட்டிய தீயில வாட்டி கொடுத்தது ராதிதான், எப்படி இருக்குன்னு பாரு மலரு என கோமலம் தேன்மலருக்கு வைக்க சக்திவேல் அவள் முகபாவத்தை தான் கவனித்து கணித்தான். சின்னவனுக்கு நிறைய வை கோமலம். படுக்கையிலிருந்து புஷ்பம் குரல் கொடுக்க கிழவி என முறைத்தான் வெற்றி. சமையலுக்கு வேணா ஒரு ஆள் வச்சுப்போமா சித்தி? சாப்பிட்டு முடித்த கையோடு பொதுவாய் சக்திவேல் கேட்கவும் தேன்மலர் பதறிவிட்டாள். ஊருக்கே சமைக்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே என சேர்த்து சக்திவேல் சொல்ல தேன்மலரை கண்ட கோமலம், இதெல்லாம் ஒரு வேலைன்னு ஆள் வேற போட போறியா நீ? அப்போ நான் அடுத்த வீட்டுக்காரியா என்றதும் சித்தி என சக்திவேல் அழைக்க, கடைக்குட்டி மாதிரி துள்ளி திரிஞ்ச பிள்ளை அமைதியா இருக்கும்போதே புரியுது என மீண்டும் தேன்மலரை பார்த்தார். மலரு, சக்திக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நாங்க எல்லாம் ஏங்காத நாள் இல்ல. எங்க கையில ஒரு பேர புள்ளைய தரணுன்ற எண்ணம் தாண்டி உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. பாத்துக்க, நான் தான் சமைப்பேன். எனக்கு முடியாத நாள்னு வந்தா கூட உன்னைய எதுவும் சொல்லிட மாட்டேன் தாயி என்று சொல்லவும் தேன்மலர் கண்ணீர் வடிக்க, இப்போதானே அழக்கூடாதுன்னு சொன்னதை மட்டும் கேட்டு தொட்டில் ஆட வையி மலரு என்று சொல்லி கன்னம் கிள்ளி விட்டு சென்றார். இன்னைக்குதான் சரியா சொல்லிட்டு போயிருக்கா என் மருமக என உள்ளிருந்து குரல் கொடுத்தார் புஷ்பம். புருவங்களை உயர்த்தி மனைவியை கண்ட சக்திவேல் இனி தான் எதுவும் பேச முடியாது என்பதாய் பார்க்க முறைத்த தேன்மலருக்குமே சிறு அழகு புன்னகைதான். ஆனாலும் நான் கத்துப்பேன் விடாப்பிடியாய் அவள் சொல்ல தோள்களை மட்டும் குலுக்கி கொண்டான். அடுத்தடுத்த நாட்களில் புஷ்பத்திற்கு சத்தான ஆகாரங்கள் என மருத்துவர் கூறியதுபடி பக்குவமாய் செய்து கோமலம் கொண்டு வர அதை புஷ்பத்தினுடன் இருந்து அருந்த வைத்தாள் தேன்மலர். 10 நாட்களில் புஷ்பம் எழுந்து நடந்து அவர் நடமாட ஆரம்பித்து விட்டாலுமே அத்தனை கவனமாய் அவரை கண்டனர் வீட்டில் உள்ளவர்கள். 4 நாட்கள் விடுப்பில் இருந்த வெற்றியை திட்டிதான் சக்திவேல் வேலைக்கும் அனுப்பியிருந்தான். தேனு, திருநெல்வேலி வர போயிட்டு வர, உனக்கு எதுவும் வேணுமா என சக்திவேல் அன்று காலை அவளிடம் கேட்க, வேண்டாம் மாமா, அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு, இன்னைக்கு சுண்டல் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகுதாம், பார்த்துட்டு வரவா என்றதும் சிரித்து விட்டவன், அழகி என கண்ணம் கிள்ளி கொஞ்சி விட்டு, வா நானே உன்னை விட்டுட்டு போறேன் என அழைக்க, பைக்லியா போறீங்க என்றால் அவன் சாவியை எடுக்கவும், ஆமா சின்ன வேலைதான், நான் மட்டும்தான் போறேன் என்று சொல்லவும், நீங்க போயிட்டு வாங்க மாமா, நான் கொஞ்ச நேரம் அப்பத்தா கூட இருந்துட்டு கோமலா அத்தை வரவும் மெதுவா நடந்து போய்ப்பேன் என்றவளை, சரி நான் கூப்பிட வரேன், அது வர அங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பி இருந்தான். அப்பத்தாவிடம் பேசியபடி இருந்தவள் கோமலம் வரவும் சொல்லிக்கொண்டு கிளம்பி இருந்தாள். 2 மணிக்கெல்லாம் புஷ்பம் மொபைலில் இருந்து தேன்மலருக்கு அழைப்பு வர, சொல்லுங்க அப்பத்தா, உங்க பேரை இன்னும் என்ன கூப்பிட வரல, வந்ததும் அவரோட நானும் வாரேன், இங்கேயே வச்சிக்க மாட்டேன் என நீண்ட நாட்களுக்கு பின் அவள் கேலியாய் கூற அந்த பக்கம் அமைதி. அப்பத்தா என மீண்டும் தேன்மலர் அழைக்க, மலரு என்றது கோமலம். அழுகையை விழுங்கிக் கொண்டு திக்கி திணறி போனார் அழைப்பதற்குள். சரியாய் அது கேட்கவோ புரியவோ இல்லை தேன்மலருக்கு. ஆனால் பேசுவது கோமலம் என புரிந்துவிட, சொல்லுங்க அத்த என்றால் நெட்வொர்க் சரியில்லையோ என வெளியில் வந்து, மலரு இந்த ஆஸ்பத்திரிக்கு வாயேன் என சொல்லி முடிப்பதற்குள் ஒரு கேவல் அவரிடம் அதிகமாய் வெளிப்பட துடித்தடங்கியது தேன்மலர் இதயம். யாருக்கு என்ன என யோசிக்கும் முன் புஷ்பத்தின் உடல்நிலை என உடனே நினைத்து கொண்டவள் அழுகையோடு அன்னையை அழைத்து கொண்டு அதே மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள். உள்ளே நுழையும் போதே புஷ்பத்தை எண்ணி அவ்வளவு அழுகை வந்தது. தனக்கே அத்தனை அழுகை, இதில் கணவனை என்னவென்று சமாளிக்க என இன்னும் இன்னும் கண்ணீர் வர வாசலில் அவளுக்காக நொடிந்து போய் காத்திருந்தார் தங்கதுரை. மாமா
என அழுதவளுக்கு பதில் கூறாது அவர் உள்ளே அழைத்துச் செல்ல, அருகே செல்ல செல்லவே கேட்டுவிட்டாள் புஷ்பத்தின் குரலை. என் உசுரை எடுத்துக்க சாமி, என் பேரனை காப்பாத்தி கொடுத்துரு என்ற சொல்லில் அங்கேயே நின்று விட்டாள் நகராமல். அடுத்த அத்தியாயம் நாளை. அதுவரை காத்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.